மனித சமூகத்துக்கு புரதச்சத்தை வாரி வழங்குபவை பயறு வகை பயிர்கள். நமது உணவு வகைகளில் பயிறு வகைகள் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பயிறு வகைகள் மனிதனுக்கு புரதச்சத்தும் கால்நடைகளுக்கு சிறந்த தீவனமாகவும் மண் வளத்தை காக்கும் பசுந்தாள் உரவுமாகவும் பயன்படுகின்றன. சைவ உணவை உண்பவர்களுக்கு புரதச்சத்து பயிர் வகையிலிருந்து தான் கிடைக்கின்றது. உளுந்து, பாசிப்பயறு, தட்டைப்பயறு, துவரை, சோயாபீன்ஸ், அவரை, மொச்சை உள்ளிட்ட பயறு வகை பயிர்களின் புரதச்சத்து நெல், கோதுமை போன்ற தானிய பயிர்களின் புரதச்சத்தை விட சுமார் 3 மடங்கு அதிகமாகும். ஒரு மனிதனுக்கு சாதாரணமாக ஒரு 80 கிராம் பருப்பு வகைகள் ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டாதான் நமக்கு தேவையான புரதச்சத்து கிடைக்கும். ஆனால் இப்போ நம்ம இந்திய நாட்டை பொறுத்தளவில் 35லிருந்து 40 கிராம் தான் ஒவ்வொரு மனிதனும் சராசரியாக சாப்பிட்றோம். அதனால் கிட்டத்தட்ட நம்ம ஒரு பாதி அளவு நம்ம ஸ்டார்வேஷன் தான் இருக்கிறோம் புரதச்சத்தை பொறுத்தளவில். பயன்மிக்க பயறு வகை பயிர்கள் உற்பத்தியின் அளவில் உலகில் முதலிடம் வகிப்பது நமது நாடுதான். எனினும் உற்பத்தி திறனில் நமது நாடு பின்தங்கியே உள்ளது. தமிழ்நாட்டில் பயறு வகை பயிர்கள் சுமார் 5.3 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்படுகின்றன. ஆண்டுதோறும் 1.8 லட்சம் டன் பயறு வகை பயிர்கள் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. எனினும் தமிழகத்தின் சந்தை தேவையில் இது 1/3 பங்கு மட்டுமே. மீதி தேவைக்கு நாம் அண்டை மாநிலங்களையும் வெளிநாடுகளையும் தான் சார்ந்திருக்கிறோம். பயிர் வகைகளில் 50% மானாவாரி நிலங்களிலும் 45% நெல் தரிசு நிலங்களிலும் 5% பரப்பளவு மட்டுமே இரவை பயிராக பயிரிடப்படுகிறது. பயறு வகை பயிர்களில் அகில இந்திய சராசரி உற்பத்தி திறன் ஹெக்டருக்கு 623 கிலோவாக உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் சராசரி உற்பத்தி திறன் 340 கிலோ மட்டுமே. இதற்கு மிக முக்கிய காரணம் உரிய பயிர் மேலாண்மை முறைகளை பின்பற்றாததுதான். இதை மாற்றுவதற்காகத்தான் இப்போ தமிழக அரசு நீர்வள நிலவள திட்டத்தின் மூலமாக மிகப்பெரிய அளவிலே ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டு வருகிறது. இந்த உற்பத்தி திறனையும் பயிர் வகை சாகுபடியில் அந்த மொத்த பரப்பளவையும் கூட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த திட்டத்தில் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த குறைகளை களையும் விதத்தில் தற்போது தமிழ்நாடு அரசின் நீர்வள நிலவள திட்டத்தின் கீழ் பயறு வகை பயிர்களில் விவசாயிகளுக்கு மிகச்சிறந்த பயிர் மேலாண்மை முறைகள் பயிற்றுவிக்கப்பட்டு வருகின்றன. இதுபோன்ற பயிர் மேலாண்மை முறைகளை பின்பற்றும் விவசாயிகள் அனைவரும் இதுவரை நினைத்து பார்க்காத உயர் விளைச்சல் பெற்றுள்ளனர். ஏற்கனவே நெல்லில் வரப்பு சுற்றி தான் பயிர் பண்ணுவோம். அப்போ வரப்பு சுற்றி பயிர் பண்ணும்பொழுது எங்கள் வீட்டு தேவைக்கு மட்டும்தான் அது பயன்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. மேற்படி எங்களுக்கு விவசாயத்தில் உற்பத்தி பண்ணி பயிர் வகை பயிர்களை நாங்கள் வெளியே விற்கல. ஆனால் பின்னால் எங்களுக்கு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்து மூலிமா ஏத்தாப்பூர் ஆராய்ச்சி மையத்து மூலிமாவும் எங்களுக்கு இந்த மாதிரி உளுந்து, பச்சை பயிர் இது மாதிரிலாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு ஊக்குவிச்சாங்க. அது பிரகாரம் அவங்க கொடுத்த தொழில்நுட்பத்து பிரகாரம் நாங்கள் சாலை நடவை போட்டு அந்த பயிரை நல்லா உற்பத்தி பண்ணணும். நம்ம உற்பத்தி பண்ணும்போது குறைந்த நீர் ஆதாரத்தில் குறைஞ்ச நாளில் அதிக மகசூல் எடுக்கிறதுக்குள்ள வாய்ப்பு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். 1 அடி அகலமும் 10 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸும் வச்சு 2 சைடும் பாருக்கு 2 சைடும் நாங்கள் விதையை ஊனிட்டு வந்தோம்ங்க. இது இப்போ தான் நாங்கள் முதல் முறையே இந்த மாதிரி வெள்ளாம் பண்ணுறோம்ங்க. இது எங்களுக்கு புதுசாக இருக்குது, மாற்று பயிராமல் இருக்குது. அதாவது அதுக்கு முன்னே நாங்கள் சாதா வச்சுட்டு நீர் தண்ணி பாய்ச்சி இது பண்ணுவோம். அது ஒரு 5 குவிண்டல் கிடைக்கும் ஒரு ஏக்கருக்கு. இப்போ 10 குவிண்டல் வரலாம் அது எதிர்பார்க்குறோம். காய் நல்லா இருக்குது, இந்த இடம் கூடுதலாக மகசூல் நல்லா கிடைக்கும். 8 மூட்டை 9 மூட்டை ஏக்கருக்கு கிடைக்கும் எதிர்பார்க்குறோம். பயிர் மேலாண்மை முறைகள் குறித்து இப்போது நாம் விரிவாக பார்க்கலாம். பயறு வகை பயிர்களில் உயர் விளைச்சல் ரகங்களை தேர்வு செய்து விதைக்க வேண்டும். உளுந்து பயிரிட வம்பன் 3, வம்பன் 4 மற்றும் வம்பன் 5 ரகங்களை தேர்வு செய்யலாம். பாசிப்பயிறு பயிரிட கோ 6 மற்றும் கோ 7 ரகங்களை தேர்வு செய்யலாம். பயறு வகைகளை இரவை விதைப்புகளின் போதும் நிலத்தை நன்கு உழுது மண்ணை விதைப்புக்கு ஏற்றதாக தயார்படுத்த வேண்டும். பாத்திகள் அமைத்து சிபாரிசு செய்யப்பட்ட பயிர் இடைவெளிக்கேற்ற சால்கள் அமைத்து பயிரிடுவது சிறந்தது.
நிலத்தை நல்லா உழுது அதுக்கு கடைசி உழவுக்கு முன்னாடி வந்து 12 டன்னு தொழு உரம் போட்டு கடைசி உழவு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தி கட்டணும். சாதாரணமாக வந்து 4 மீட்டருக்கு 3 மீட்டருங்கிற அளவில் வந்து பாத்திகள் அமைச்சு, அதாவது கோடுகள் போட்டு, அதாவது வரிசை விதப்பு விதைக்கணும். நோய் தாங்கி வளரக்கூடிய ரகங்களையும் தரமான உயர் விளைச்சல் ரக விதைகளையும் தேர்வு செய்து விதைக்க வேண்டும். தனி பயிருக்கு ஹெக்டருக்கு 20 கிலோ விதையும், ஊடு பயிருக்கு ஹெக்டருக்கு 10 கிலோ விதையும் தேவைப்படும். நெல் தரிசில் விதைப்பதாக இருந்தால் ஹெக்டருக்கு 25 கிலோ விதைக்க வேண்டும். விதைகளை சுமார் 2 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைத்து பின்னர் விதைப்பதால் முளைப்பு திறன் அதிகரிக்கிறது. பூசண நோய்கள் தாக்காமல் இருக்க விதைப்பதற்கு முன்பாக 1 கிலோ விதைக்கு ட்ரைகோடர்மா விரிடி 4 கிராம் அல்லது சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் 10 கிராம் வீதம் விதையுடன் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அதேபோன்று ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் உரத்தை கலந்து விதை நேர்த்தி செய்வது பயிர் விளைச்சலை அதிகரிக்கிறது. ஒம்பன் 4 ரக உளுந்து ஒரு ஏக்கருக்கு 8 கிலோ விதை எடுத்துக்கின்னு அதுக்கு 600 கிராம் ரைசோபியம் உயிர் உரத்தை ஆரிய அரிசி கஞ்சி கூட கலந்து நல்லா பிசைஞ்சு நல்ல தொழுவி 1/2 மணி நேரம் நிழலில் உலர வச்சு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம விதைக்கணும். இதை போல் விதை நேர்த்தி செய்கிறதால இந்த செடிக்கு முளைப்புத்தன்மையும் கூடி வருது, வேர் முடிச்சு நிறைய உண்டாகி நல்ல பூமிக்கு நல்ல சத்து கிடைக்குது, நல்ல விளைச்சல் கிடைக்குது. ரைசோபியம் நுண்ணுயிர் கொண்டு விதை நேர்த்தி செய்வதால் பயறு வகை பயிர்களின் வேர்களில் வேர் முடிச்சுக்கள் நன்கு உருவாகின்றன. இதனால் பயிர் விளைச்சல் 20% வரை அதிகரிப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. விதைக்கும் போது சிபாரிசு செய்யப்பட்ட பயிர் இடைவெளிக்கேற்ப சால்கள் அமைத்து விதைப்பது பயிர் எண்ணிக்கையை பராமரிக்க பெரிதும் உதவுகிறது. பயிர் வகை பயிர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பயிர் எண்ணிக்கையை வந்து நம்ம பராமரிக்கிறது. உதாரணமாக பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து சாகுபடி பண்ணுறோம், பச்சை பயிர் சாகுபடி பண்ணுறோம். இந்த 2 பயிர் வகை பயிர்களையும் பார்த்திங்கன்னா ஒரு சதுர மீட்டருக்கு நம்ம வந்து 33 செடியை வந்து பராமரிக்கணுங்க. அதாவது ஒரு ஹெக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3,30,000 செடி இருக்கணும். அந்த விவசாயி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு 1 டன்லேருந்து 1.25 டன் மகசூல் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. உளுந்து, பாசிப்பயறு போன்றவற்றுக்கு 30 சென்டிமீட்டருக்கு 10 சென்டிமீட்டர் இடைவெளி சிபாரிசு செய்யப்படுகிறது. இந்த பயிர் இடைவெளியை துல்லியமாக கடைபிடிக்க பல்வேறு முறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன. வயலில் கயிறு பிடித்து விதைகளை சீரான இடைவெளியில் விதைக்கலாம், அல்லது விதைப்பு கருவியை பயன்படுத்தி கோடுகள் போட்டு விதைக்கலாம், அல்லது பயறு வகை பயிர் விதைப்புக்காகவே மாற்றியமைக்கப்பட்ட சீட் ட்ரில் கருவிகளை பயன்படுத்தி சால் முறையில் விதைக்கலாம். மக்காச்சோளம் போடுற கல்டிவேட்டரை கொடுத்து அதில் வந்து மெழுகு வச்சு அடித்து ஒவ்வொரு உளுந்து போடுற மாதிரி அதே மாதிரி அந்த டிராக்டரில் போட சார். அதில் செலவு எங்களுக்கு ரொம்ப கம்மி. அதில் அந்த இதுலேயே உளுந்து ஒன்றை எடுத்து உளுந்து அதுவே நட்டிச்சு சார். அதிகமாக இருந்த இடத்துல கொஞ்சம் எடுத்து நான் களை எடுக்கும்போது எடுத்து எல்லாம் இது பண்ணிட்டேன் சார். நெல் தரிசில் பயிரிடுவதாக இருந்தால் அறுவடைக்கு 5 முதல் 10 நாட்கள் இருக்கும்போது விதைகளை மண்ணில் தூவ வேண்டும். தூவும் போது ஈரப்பதம் சரியாக இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். நெல் தரிசு முறை விதைப்பால் நிலத்தை உழுது தயாரிக்கும் செலவு மிச்சமாகிறது. மேலும் நெல் பயிருக்கு இடப்பட்ட உரங்களின் எஞ்சிய சத்துக்களும் பயறு வகை பயிர்களுக்கு பயனுள்ளதாக அமைகின்றன. விதைத்த 15 நாட்களில் கைகளை எடுப்பது சிறந்தது. அதேபோன்று 30 நாட்களில் அடுத்த களை எடுப்பது பயிர்களின் நல்ல விளைச்சலை உறுதிப்படுத்தும். இரவை நிலங்களில் விதைத்தவுடனும் உயிர் தண்ணீர் விதைத்த 3ஆம் நாளும் பாய்ச்ச வேண்டும். காலநிலை மற்றும் மண்ணின் தன்மைக்கேற்ப 10 முதல் 15 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் கட்ட வேண்டும். மொட்டு உருவாகும் தருணம், 50% பூ பூக்கும் தருணம், காய் வளர்ச்சியடையும் தருணங்களில்
தண்ணீர் பாய்ச்சுவது மிகவும் அவசியம். நீர் தேங்கி நிற்பதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். பயறு வகை பயிர்களை விதைக்கும் முன்பாக போதிய அளவு பரிந்துரைக்கப்பட்ட தொழு உரமிட்டு நிலத்தை தயார்படுத்தலாம். செயற்கை உரங்களான தழைச்சத்து 25 கிலோ, மணிச்சத்து 50 கிலோ, சாம்பல் சத்து 25 கிலோ என்ற அளவில் அடியுரம் இட வேண்டும். இவற்றுடன் கந்தகச்சத்து 20 கிலோ இட வேண்டும். உரமிடுவதில் விவசாயிகள் கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான அம்சம் DAP கரைசல் தெளிப்பது ஆகும். இது குறைவான செலவில் நிறைவான மகசூல் கிடைக்க உதவுகிறது. இதற்கு ஆகும் செலவு ஒரு ஹெக்டருக்கு 600 ரூபாய் மட்டுமே. வரவோ 2000 ரூபாய்க்கும் அதிகமாகும். விதைத்த 25ஆம் நாள் மற்றும் 15 நாட்கள் கழித்து பூக்கும் தருணத்தில் 2 முறை 2% DAP கரைசலை தெளிக்க வேண்டும். அதாவது 1 லிட்டர் தண்ணீரில் 2 கிராம் DAP என்ற விகிதத்தில் கலந்து தெளிக்க வேண்டும். ஹெக்டருக்கு 500 லிட்டர் என்ற அளவில் DAP கரைசலை இலை வழி உரமாக இட வேண்டும். ஏக்கருக்கு தேவைப்பட்ட ஒரு 4 கிலோ DAP. இந்த 4 கிலோ DAP 10 லிட்டர் தண்ணியில் இப்போ நம்ம கொட்டுறோம். நாலு கிலோ DAP 10 லிட்டர் தண்ணியில் கொட்டுறோம். இந்த தண்ணீரை கொட்டிய DAP நன்கு கரைக்கிறோம். கூடுமான ஒரு இரவு முழுக்க இருக்கணும். அது 2 முறை நம்ம கலக்கி விடலாம். ஒரு நாள் முழுவதும் ஊற வைத்த கரைசலில் அதை தெளிந்த நீரை எடுத்துக்கிறோம். அடி திப்பியை அப்படியே நிறுத்திடுறோம். மறுநாள் தெளிந்த நீரை மட்டும் வடிகட்டி எடுத்து அதனுடன் தண்ணீர் சேர்த்து 500 லிட்டர் கரைசலை தயாரித்துக் கொள்ள வேண்டும். பின் 10 லிட்டர் வீதம் கைத்தெளிப்பான் கொண்டு இலைகளில் மட்டும் நன்கு படும்படி தெளிக்க வேண்டும். இந்த DAP கரைசல் தெளிப்பதன் முக்கியத்துவம் காலை அல்லது மாலை இரு நேரங்களில் தான் இந்த இலையினுடைய துளை திறந்திருக்கும். அப்பொழுது அடித்தோம்னா நமக்கு நல்ல பயன் கிடைக்கும். வெயில் நேரத்தில் அடித்தோம்னா அது துளை மூடி இருப்பதனால் அதுக்குள்ள பலன் அளிக்காது. DAP அளவு 2%க்கும் அதிகமானால் இலைகள் கருகிவிடும் அபாயம் உள்ளது. எனவே இலை வழி உரத்தை பரிந்துரை அளவில் மட்டுமே இட வேண்டும். DAP கரைசலுடன் புளோனோஃபிக்ஸ் வளர்ச்சி ஊக்கியையும் கலந்து தெளிப்பது பூ மற்றும் பிஞ்சு உதிர்வதை தடுக்கிறது. மேலும் அதிக காய்கள் பிடிப்பதற்கு வளர்ச்சி ஊக்கி உதவுகிறது. பொதுவாக குறுகிய கால வயதுடைய பயிர் வகை பயிர்களான உளுந்து, பச்சை பயிறு ஆகிய பயிர் வகைகளில் இந்த இலை வழியாக நுண்ணூட்டம் கொடுக்கறத DAP கரைசல் தெளிக்கிறது மிக முக்கியமான ஒரு மகசூலை அதிகரிக்கக்கூடிய காரணியாகும். இந்த DAPயை இலை வழியாக கொடுக்கறதுனால அதில் இருக்கக்கூடிய குறைந்த அளவு தழைச்சத்தும் அதிக அளவு மணிச்சத்தும் பூ பூக்கிற சமயத்தில் ஒரு தடவை அடிக்கிறதுனால அதிகமான பூ பூக்கிறதுக்கும், அதிலிருந்து ஒரு 15 நாள் கழித்து அடுத்த ஸ்ப்ரே அடிக்கிறதுனால அதிக திரட்சியான காய்கள் பிடிக்கிறதுக்கும் மிக ஏதுவாக அமைகிறது. இதனால் ஒரு ஏக்கரில் 100லிருந்து 150 கிலோ அதிக மகசூல் கிடைக்கிறதுக்கு ஏதுவாக அமைகிறது. உளுந்து, பாசிப்பயிறு போன்ற பயிர்களை மிக அதிகமாக தாக்கக்கூடிய ஒரு கரமான நோய் மஞ்சள் தேமல் நோயாகும். நோயின் ஆரம்ப கட்டத்திலேயே நோய் தாக்கிய செடிகளை அகற்றி விடுவது அவசியம். நோய்களாக நாம் பார்க்கக்கூடியது என்னவென்றால் மஞ்சள் தேமல் நோய். அதுவும் அதிகமாக தமிழ்நாட்டில் தென்படுகிறது. அதை நாம் கட்டுப்படுத்துவதற்கு விதைக்கும் பருவத்தை நாம் தேர்வு செய்ய வேண்டும். தை மாதத்தில் நாம் விதைத்தால் இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். அல்லது ஆடிப்பட்டத்திலோ கோடைப்பட்டத்திலோ பயிர் வகை பயிர்களை நடவு செய்தால் இந்த நோயின் தீவிரம் அதிகமாக தென்படும். மஞ்சள் தேமல் நோய் என்பது ஒரு வகை வைரஸ் கிருமிகளால் பரவுகின்றது. இந்த நோய் ஒரு வகை பூச்சிகள் மூலம் பரவுகிறது. மோனோக்ரோட்டோபாஸ் என்ற மருந்தை 1 லிட்டருக்கு 2 மில்லி என்ற விகிதத்தில் ஸ்ப்ரே செய்தால் இந்த நோயை குணப்படுத்தலாம்.
80% அதிகமான காய்கள் முதிர்ச்சி அடைந்தவுடன் அறுவடை செய்தல் வேண்டும். செடிகளை தரை மட்டத்திற்கு அரிவாளால் வெட்டி அவற்றை ஓரிரு நாட்கள் காய வைத்த பின் அவற்றை அடித்து விதைகளை பிரித்தெடுக்க வேண்டும். இவ்வாறு தரை மட்டத்துக்கு வெட்டுவதால் வேர்கள் மண்ணில் தங்கியிருந்து மண் வளத்தை பெருக்கும். அறுவடைக்கு பின்னர் பயறு வகை பயிர்களை சேமிப்பதாக இருந்தால் விதைகளை 10% ஈரப்பதத்துக்கு உலர்த்திய பின் சேமிக்க வேண்டும். பயறு வகை பயிர்களை அறுவடைக்கு பின்னர் அப்படியே விற்பனை செய்வதை விட அவற்றை தரம் உயர்த்தி விற்பது விவசாயிகளுக்கு கூடுதல் லாபம் தரும். இதற்காக விதைகளை நன்கு புடைத்து சுத்தம் செய்து தரம் பிரிக்க வேண்டும். இதற்கான எந்திரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். உயர் ரக விதைகளை 1/2 கிலோ மற்றும் 1 கிலோ அளவுகளில் அழகிய பாலித்தீன் பாக்கெட்டுகளில் அடைத்து சீல் இட்டு கடைகளுக்கு விற்பனை செய்யும் போது கிட்டத்தட்ட 1.5 மடங்கு கூடுதல் விலை கிடைப்பதாக அனுபவம் பெற்ற விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். உளுந்தில் வந்து பாசிப்பயிரில் வந்து நிறைய எங்களுக்கு மகசூல் அடிச்சுது. அதையே வந்து எப்படி நாங்கள் வந்து லோக்கலில் வந்து விற்பனை செய்ய முடியல, குறைஞ்ச ரேட்டுக்கு தான் கொண்டு வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இவங்க வந்து வேறு மூலிமா எங்களுக்கு வந்து விற்பனை இப்படி செஞ்சு கொடுத்து செய்யணும்னு சொன்னாங்க. அதையே நாங்கள் வந்து விற்பனையை வந்து பேக்கெட் பண்ணி வெளி மார்க்கெட்டுக்கு நாங்கள் சேலத்தில் கொண்டு கொடுத்துருந்தோம். இங்கே கிராமத்தில் இருந்து விட எங்களுக்கு வந்து பேக்கிங்க்கு ஒரு 5 ரூபா எங்களுக்கு கூடுதலாக கிடைச்சிது. இப்போது நீர்வள நிலவள திட்டம், கொட்டவாடி நீர் பாசன பகுதி அவங்க உற்பத்தி செய்யப்பட்ட உளுத்தம்பருப்பு பாசிப்பருப்பு வகையில் நாங்கள் வேளாண்மை துறை மூலமாக வணிகத்துறை மூலமாகவும் கொள்முதல் செஞ்சோம். பருப்பும் தரமாக இருந்தது, விலையும் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கிறதுனால எங்களுக்கும் லாபம், விவசாயிகளுக்கும் ஓரளவுக்கு அவங்களுக்கும் பெனிஃபிட் அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். பயறு வகை பயிர்களில் இவ்வகை மேலாண்மை தொழில்நுட்பங்களை கடைபிடிப்பதால் விவசாயிகளுக்கு கணிசமான லாபம் கிடைக்கிறது. பயிர் வகை உற்பத்தி திறனை தமிழகத்தில் உயர்த்துவதற்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தமிழ்நாடு வேளாண்மை துறையுடன் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்பட்டு வரும் நீர்வள மற்றும் நிலவளம் திட்டம் மற்றும் தேசிய உணவு பயிர் பாதுகாப்பு திட்டம் போன்ற திட்டங்களில் பயிர் வகைகளின் சாகுபடி பரப்பளவு மற்றும் உற்பத்தியை வரும் 5 ஆண்டுகளில் 7.36 லட்சம் ஹெக்டேர் மற்றும் 5 லட்சம் டன் உற்பத்தி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசும் வேளாண்மை பல்கலைக்கழகமும் பயிர் உற்பத்தி அனைத்து தொழில்நுட்பங்களையும் விவசாயிகளுக்கு வழங்குகின்றது. ஆனால் விவசாயிகள் அந்த தொழில்நுட்பங்களை பல காரணங்களால் அதை கடைபிடிக்க முடியாத நிலை ஏற்படுகின்றது. அதில் குறிப்பாக விவசாயிகள் பயிர் வகைகளை ஒரு முக்கியத்துவமாக பயிராக எடுத்துக்கொள்வதில்லை. ஒரு நெல், கரும்பு, வாழை இது மாதிரி பயிர்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் பயிர் வகைகளை பயிர் செய்யும் பொழுது முக்கியம் கொடுப்பதில்லை. ஏனென்றால் ஒரு 65 நாள் வளரக்கூடிய பயிராக இருக்கின்றதாலும் இது வந்து ஒரு கமர்ஷியலாக பண்ணுன்ற அந்த மென்டாலிட்டி வந்து விவசாயிகளிடம் இல்லை. அதனால தான் வந்து இந்த பயிருக்கு அதனுடைய உற்பத்தி திறன் வரல. இதை விவசாயிகள் வந்து ஒரு வெஞ்சராக இதை வந்து எடுத்து இதை ப்ராஃபிட் ஓரியன்ட் கிராப்பாக கொண்டுட்டு வரணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து செய்யலாம். அதுக்கு வந்து வேளாண்மை துறையும் பல்கலைக்கழகமும் விவசாயிகிட்ட இந்த செய்தியை எடுத்துகிட்டு போய் அவங்கள வந்து ஊக்குவிக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி திட்டங்கள், இந்த தேசிய உணவு திட்டத்திலையும் அதே மாதிரி நீர்வள நிலவள உலக வங்கி திட்டத்திலையும் இந்த மாதிரி திட்டங்களை வந்து விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். பயறு வகை சாகுபடி நிலையான வேளாண்மைக்கு அச்சாணி.